எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்கிறது ஜி ஸ்டார் மொபைல் கேர் ட்ரைனிங் வீடியோஸ். நான் உங்கள் விஜய் கோபுராஜ் பேசுகிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா ஜி ஸ்டார் மொபைல் கேர் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். சரி, ஓகே. மொபைல் சர்வீஸில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, உங்களோட வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கேன். நான் இதை எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நம்மளோட இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி நீங்கள் படித்து மொபைல் சர்வீஸை லேர்ன் பண்ணலாம். என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பேசிக் லெவல் ரிப்பேரிங், அட்வான்ஸ்டு ஹார்ட்வேர், ஐசி ரீபாலிங், இஎம்எம்சி அண்ட் சாஃப்ட்வேர். இதை நீங்கள் வந்து ஸ்பெசிஃபையாக சூஸ் பண்ணி படிச்சிக்கலாம். இதை நான் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த அப்ளை ஃபார்ம் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான கோர்சஸ் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த விஷயத்தை எங்களுக்கு சென்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எங்களோட அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலகிராம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில், டெலகிராம் சேனல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் போஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அதை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி அப்டேட் என்ன அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான விஷயம் தான். என்ன அப்படின்னா அதை வீடியோவிலே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜியோவோட ஒரு லேட்டஸ்ட் எடிஷன். இந்த கம்ப்ளைண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் தான். அதனால் இதில் என்ன பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, நம்ம இதை செக் பண்ணும்போது இதில் ஒன்றுமே இல்லை. ஸோ இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, கஸ்டமர் கீழே போட்டிருப்பாங்க போல இருக்குது. கீழே போட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ வந்து பூட்டிங் அப் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் எதுவும் வரலங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. நம்ம ஃப்ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே கழட்டியிருப்பாரு போல இருக்குது. கழட்டிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எதை வச்சு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, இந்த நம்ம சீல் உடஞ்சிருக்கும் இல்லையா, அதை வச்சு கண்டுபிடிச்சோம். ஸோ கழட்டிட்டு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வந்து பூட் பண்ணி பார்த்தப்போ அந்த நார்மல் பூட்டு போகும் பார்த்தீங்களா. ஸோ ஸ்டாரு நம்மளோட பேட்டரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ பேட்டரியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2.80 வோல்ட்டில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்ஜ் ஏற்றி தான் வந்து இதை பார்த்தேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு டிசி மீட்டரில் போடும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ஆம்பியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக தான் எடுத்துச்சு. பட் என்ன அப்படின்னா நமக்கு வந்து சாஃப்ட்வேர் வந்து ரீட் ஆகலை. அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா பூட்டிங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ நம்ம பூட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கும் போது ஜியோக்கு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாரு பவர் பட்டனு இது ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பூட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இதை பூட் பண்ணும்போது எனக்கு பூட் வந்துச்சு. பட் என்ன அப்படின்னா ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ பூட் வருது அப்படின்னா இப்படி பூட்டிங் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ ஆஃப் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து என்ன நினச்சேன் அப்படின்னா, நம்ம வந்து மெனுக்குள்ளே போகணும் இல்லையா. ஸோ மெனுக்குள்ளே போகிறதுக்காக நம்ம வந்து டவுனை வந்து ப்ரெஸ் பண்ணுவோம். பட் ஆனால் அதுவுமே வரல. ஏன்னா அப்படின்னா இந்த ஸ்டாரும் வந்து பவரை அழுத்தும் போது அந்த வெல்கம் அப்படின்ட்டு வந்துட்டு அப்படியே உடனே பட்டுன்னு ஆஃப் ஆயிடுச்சு. இது என்ன டவுட், ஏன்னா நம்ம வந்து இந்த சாஃப்ட்வேர் ரீட் ஆகலை அப்படின்னாவே நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த ஹார்ட் ரீசெட் மெத்தடை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து நானும் வந்து அந்த ஹார்ட் ரீசெட் மெத்தட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் பூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் எனக்கு பூட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஓகே. பட் ஆனால் அந்த வெல்கம்னு வந்துட்டு டப்புன்னு ஆஃப் ஆயிடுச்சு. என்னது வெல்கம்னு வந்துட்டு டப்புன்னு ஆஃப் ஆகுது, நம்ம வந்து பூட் பண்ண தானே ட்ரை பண்ணுறோம், ஐ மீன் வந்து ரெக்கவரி மோடுக்கு தானே போக ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவங்க பிரிச்சுட்டு இவங்க வந்து அசம்பிள் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த டூம் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து அப்படியே ரைட்டை திருப்பின மாதிரி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ்ட் பண்ணிட்டாங்க. இது திருப்பின மாதிரி பேஸ்ட் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பட்டன்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஷார்ட்டில் இருந்த மாதிரி இருந்துச்சு. இது எப்போ எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா, நம்மளோட ஸ்டார் பட்டன் பூட் பண்ணுறதுக்கு ப்ரெஸ் பண்ணுறேன் இல்லையா, இது ப்ரெஸ் பண்ணும்போது இந்த 3 பட்டன் இந்த 2 பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது தான் எனக்கு டவுட்டு. நம்ம பிரிச்சுட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பிரிக்க ட்ரை பண்ணும்போது தான் அந்த சீல் உடஞ்சதை நான் கவனித்தேன். ஸோ இதை வந்து கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி லைட்டாக பேஸ்ட் பண்ணதுனால நமக்கு அந்த பூட் கீ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. எதனால் அப்படின்னா இந்த இடத்துல ஷார்ட் ஆகிட்டு இருக்கு, பர்டிகுலர் ஒரு 2 பட்டன் வந்து ஷார்ட் ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால நமக்கு ப்ராசஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபெயிலியர் ஆகுது. ஒருவேளை நம்ம இதுக்கு தெரியல, ஆனால் எதனால் ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகுது அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு போயிருந்தோம் அப்படின்னா நம்மளோட இமேஜினேஷன் வேறு லெவலில் இருந்திருக்கும். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இனிஷியல் ஸ்டேஜ் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்த கட்டம் தேடி போயிட்டே இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான். பட் ஆனால் இங்கே வந்து சிம்பிள் மிஸ்டேக் தான். என்ன அப்படின்னா இந்த ஷீட்டு லைட்டாக வந்து அதோட பொசிஷன் மாறினதுனால நமக்கு எவ்வளோ பெரிய கம்ப்ளைண்ட் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இதை பிரிச்சுட்டு தான் அவங்க முன்னாடி காமிச்சிட்ருக்கேன். ஸோ அந்த ஃப்ரண்ட் பேனலே நான் பிரிச்சுட்டேன். ஸோ பிரிச்சுட்டு இது சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட்டுன்னு சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பூட் பண்ணுறேன். ஸோ ஸ்டாரும் பவர் பட்டனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ப்ரெஸ் பண்ணி பூட் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு பூட்டிங் அப் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூட்டிங் அப் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியுது. பட் நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டார் இந்த பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது அப்படியே வந்துட்டு ஒரு செகண்டில் ஆஃப் ஆயிரும். இப்போ இது வந்துட்டு ஆஃப் ஆன வாட்டி நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன் பட்டனை வந்து ஹோல்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரெக்கவரி ஆப்ஷன் வந்துருச்சு.
ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வரல. ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் தான், ஒரு அந்த பொசிஷன் மாறின விஷயம் தான் அந்த இடத்துல வந்து நமக்கு அந்த கம்ப்ளைண்ட்டே மாற்றுது. ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் நீங்கள் வந்து டிசபிள் பண்ணும்போது அசம்பிள் பண்ணும்போது கரெக்டாக பண்ணுங்கள். அப்படி தப்பாக பண்ணுறீங்க அப்படிங்கும்போது லாஜிக்கே இல்லாத கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நிறையவே வரும். ஸோ அதனால தான் நான் சொல்ல வரேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெக்கவரி ஆப்ஷன் வந்துருச்சு. ரெக்கவரி ஆப்ஷன் வந்தாலுமே நம்ம இதை ஹார்ட் ரீசெட் பண்ணணுமா கேட்டால் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பட்டனால தான் அது வந்து ரீபூட் ஆகுறதுலே ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ரீபூட் வந்து கொடுக்குறேன். இதுக்கு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேரும் நான் போடலை, ஒன்றுமே போடலை. இப்போ வந்து அந்த பட்டனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பொசிஷன் பண்ணிட்டு இந்த டூம் ஷீட்டை பொசிஷன் பண்ணிட்டு நான் வந்து நார்மலாக இதை நான் வந்து ஹார்ட் ரீசெட் கூட பண்ணலை. இப்போது நார்மலாக ஆன் பண்ணுறேன். ஸோ ஆன் ஆகிருக்கு. இப்போ நமக்கு பூட்டிங் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்டார் யூஸ் பண்ணேன் அப்படின்னா தான் நமக்கு வந்து பூட்டிங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். நான் ஸ்டார் யூஸ் பண்ணல, நார்மலாக ஃபோனை வந்து பூட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் இதுக்கு ஹார்ட் ரீசெட்டும் பண்ணல, ஜஸ்ட் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருதா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் சாஃப்ட்வேரும் பண்ணல, எதுவுமே பண்ணல. நான் ஜஸ்ட்டு வந்து ஹார்ட் ரீசெட் கூட பண்ணல, நான் ஆன் தான் பண்ணேன். பட் எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் என்ன, ஹார்ட் ரீசெட் பண்ண முடியல, சாஃப்ட்வேர் தான் வந்து நம்ம பிசியில் தான் வச்சு போடணும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. ஏன் அப்படின்னா ரெக்கவரி ஆப்ஷன் கூட வரல அப்படிங்கிற மாதிரி அதை தான் வந்து அவங்க சொன்னாங்க மெயினாக. பட் இந்த இடத்துல பாருங்கள், எனக்கு வந்து நான் ஒன்றுமே பண்ணல, எனக்கு வந்து பூட் ஆகிட்டு உள்ளே போயிடுச்சு. இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு சின்ன தப்பு தான். நம்ம டிசபிள் பண்ணி அசபிள் பண்ணும்போது இந்த ஷீட் மாறி நமக்கு வந்து பட்டன்லாம் வந்து ஷார்ட் ஆகுறதுனால ரெக்கவரி ஆப்ஷன் வராமல் போயிடுச்சு. பூட்டிங் வந்துட்டு உடனே ஆஃப் ஆகுது. எத்தனை கம்ப்ளைண்ட் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா நீட்டாக டிசபிள் அண்ட் அசம்பிள் பண்ணுங்கள், கரெக்டான பொசிஷனில் பண்ணுங்கள். ஒரு சின்ன விஷயம் மாறினா கூட நமக்கு என்ன கம்ப்ளைண்ட்டு லாஜிக்கே தெரியாமங்கிற அளவுக்கு நமக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு நான் வந்து சாஃப்ட்வேர் போடல, ஹார்ட் ரீசெட் பண்ணல, எதுவுமே பண்ணல. பட் எனக்கு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா பூட் ஆகிட்டு உள்ளே வந்துருச்சு. ஸோ இதை தான் நான் சொல்ல வரேன். இந்த தப்பை நீங்களும் செய்யாதீங்க. ஸோ ஜியோவோட ஹார்ட் ரீசெட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இதில் என்னால் பண்ணி காமிக்க முடியல, ஏன்னா இதுக்கான அவசியமும் இல்லை. இதில் நார்மலாக நீங்கள் ஸ்டாரு பவர் பட்டனை அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா பூட்டிங் வரும். பூட்டிங் வந்துட்டு உடனே ஆஃப் ஆயிரும். நீங்கள் வந்து டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்கவரி ஆப்ஷன் வரும். நீங்கள் வழக்கம் போல் ஆண்ட்ராய்டில் எப்படி நீங்கள் வந்து வைப் டேட்டா கிளியர் கொடுக்குறீங்க, அந்த ஃபுல் டேட்டா ரீசெட் கொடுக்குறீங்க அப்படிங்களோ அதே சேம் மெத்தட் இதில் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நார்மலாக பூட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ செஷன் உங்கள் எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்ன அப்படின்னா இந்த வீடியோவில் ஒரே ஒரு விஷயம் தான், சிம்பிளாக நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் தான், அந்த சின்ன மிஸ்டேக் வந்து தப்பான கெஸ்ஸிங்கில் நம்ம அடுத்தடுத்த லெவல் போயிட்டே இருக்கும். ஸோ பேசிக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பேசிக்காக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து நிறையவே இருக்கும். ஒரு மொபைலை டிசபிள் அண்ட் அசம்பிள் பண்ணுறீங்க அப்படின்னா முழு கான்சன்ட்ரேட்டோட பண்ணுங்கள். அப்படி கான்சன்ட்ரேட் இல்லைனா அந்த வேலையை அப்போ தொடவே தொடாதீங்க. மொபைல் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேட்டாக பண்ணால் மட்டும்தான் ஒர்க்கு ரீஒர்க் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் கான்சன்ட்ரேட்டாக பண்ணுங்கள். ஒரு சின்ன விஷயம் தான், இதில் வந்து அந்த பட்டன் பர்டிகுலர் பட்டன் வந்து ஒரு பூட் கீயாக போயிருச்சு. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தாட் வந்து வேறு மாதிரி போயிட்டே இருக்கும். அதனால் வந்து கண்டிப்பாக எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க அப்படின்னா சிம்பிளாக இருக்கும், இல்லை அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதான் இந்த வீடியோவில் சொல்ல வரேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.